மூன்றாம் நாள் காலையிலே பெருமாள் கருடாரூடனாக எழுந்தருளுகிறான். வேதாத்மா விககேஸ்வரஹான்னு வேதாத்மா விககேஸ்வரோ யவனிகா மாயா ஜெகன்மோகினி காந்தஸ்தே புருஷோத்தமஹா பணிபதிஸ்ஸை ஆசனம் வாகனம். வேதாத்மா விககேஸ்வரோ யவனிகா மாயா ஜெகன்மோகினின்னு அற்புதமான ஸ்லோகம். அப்படி வேதாத்மாவாக இருக்கக்கூடியவரான கருடன், அந்த கருடன் மேரிலே கருடன் நம்பிரான் மேரிலே ஆரோகணித்து எம்பெருமான் எல்லோருக்கும் சேவை சாதிக்கிறான். எதற்காக கருடன் மீதேறுகிறான் என்றால், இதோ பரதேவதை வருகிறது, இதோ பரபிரம்மம் வருகிறது, இதோ எம்பெருமான் வருகிறான், இதோ அவருடைய திருவடி என்று தன்னுடைய திருக்கரங்களை ஏந்தி எல்லோருக்கும் எம்பெருமானுடைய திருவடியை காட்டிக்கொண்டு கருடாழ்வார் எழுந்தருளக்கூடிய அந்த நிலை இருக்கிறதே, அதை காண கண்கோடி வேண்டும்படியாக அமைந்திருக்கக்கூடிய நிலை. சுபர்ணோசி கருத்மான்னு வேதம் கொண்டாடுகிறது. அதே போல ஸ்வர்ணபக்ஷி தத்புருஷாய வித்மகே ஸ்வர்ணபக்ஷாய தீமகே தன்னோ கருட பிரச்சோதயாத் அப்படிங்கிறதான ஸ்வர்ணபக்ஷியாக எம்பெருமான் கருடாருடனாக எழுந்தருளக்கூடிய நிலை. அன்றைய தினம் ஆழ்வாரும் ஹம்சபக்ஷி வாகனத்திலே எதிர் சேவையிலே எழுந்தருளி எம்பெருமானுடைய அனுகிரகத்தை பெற்றுக்கொள்ளுகிறார். ரொம்ப 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 விசேஷமான திருநன்னாள் ஜெயகருட சுபர்ணா. இது ஒரு அற்புதமான கருடனை சந்தோஷப்படுத்தக்கூடிய நாமாவளி. ஹனுமார் சன்னதிக்கு நாம கொடுக்கக்கூடிய இம்பார்ட்டன்ஸை கருடன் சன்னதிக்கு கொடுக்கறது இல்லை. மந்திர சாஸ்திரத்துல சொல்லப்பட்டிருக்கு, ஒருத்தனுக்கு பாம்பு கடிச்சு கொடுத்தனா இன்னொருத்தன் தன்னை கருடனா நினைச்சுண்டு அவனுடைய பாம்பு விஷத்தை இறக்க முடியும். பாம்பு விஷப்பூச்சிகள்லாம் வராம இருக்கணும்னா அந்த காலத்துல வீட்டு வாசல கருட கிழங்கு கட்டுவான். இப்பதான் சைனீஸ் வாஸ்துன்றான். இருக்கிறது பாரத தேசம், பரத கண்டம். இதுல எதுக்கு சைனீஸ் வாஸ்துன்னு எனக்கு தெரியல. லாஃபிங் புத்தா வைக்கிறா. சில மந்திரங்களை அப்படியே சொன்னாதான் பலன் இல்லையா, மாத்தி சொன்னா திருப்பி அடிச்சிடும். பூமரான் மாத்தி அடிச்சிடும். கருட மந்திரத்தை எப்படி சொன்னாலும் பலன் கொடுக்கும். நாம கருடனை எல்லா ரூபத்திலையும் தியானம் பண்ணலாம். அதுல குறிப்பா தியானம் பண்ண வேண்டியது என்ன அப்படி கேட்டா, எல்லாத்துக்கும் பயம். ஏன் பயம்னே தெரியாது, அது மாதிரி பயம். அதுக்கெல்லாம் ஒரே ட்ரீட்மெண்ட் கருட தியானம் தான். ஏன் திருஷ்டி வருதுன்னே தெரியாம திருஷ்டி தோஷம் இல்லையா, அதுல இருந்து நம்ம விடுவிச்சுக்கணும்னு அதுக்கு என்ன அர்த்தம்னா, கருடன் கண்ணில் படுற மாதிரி இருக்கணும். நாச்சியார் கோவில்ல போய் செய்வீங்க, கல் கருடன் சார். உள்ள 4 பேர் தான் தூக்கும். அந்த 4 பேர் வெளியில வந்தா 8 பேர் இருந்தா அசைக்க முடியும். அந்த 8 பேர் அடுத்த கட்டுக்கு வந்தா 14 பேர் தான் அசைக்க முடியும். இது என்ன சொல்லுவீங்க? இது எந்த சயின்ஸ் வச்சு நீங்க ப்ரூவ் பண்ணுவீங்க? பிள்ளைகள் ஒரு காரியத்தை சக்சஸ்ஃபுல்லா சாதிக்கணும்னா, சும்மா கில்லியா அந்த காரியத்தை பண்ணணும்னா ஒரே வழி, கருத்மான் அப்படின்றவர் உடனேயே நமக்கு பலன் அளிக்கக்கூடியவர். ஜெயகருட சுபர்ணா, ஜெயகருட சுபர்ணா, ஜெயகருட சுபர்ணா. இது ஒரு அற்புதமான கருடனை சந்தோஷப்படுத்தக்கூடிய நாமாவளி. இத சொன்னாலேயே நமக்கு ஒரு சக்சஸ். இந்த வருஷம் ஆடி சுவாதி கருடன், அதாவது எப்பொழுதும் பெருமாளோடைய இருக்கக்கூடியவன் தான் கருடன், சந்தேகமே வேண்டாம். நித்திய சூரியன்னு பேரு. அனந்தன் ஆதிசேஷன், கருடன் கருத்மான். விஸ்வக்சேனர், விஸ்வக்சேனர்னா பெருமாளுடைய படைத்தளபதி, கமாண்டர் இன் சீஃப், சேனை முதலியார் அப்படின்னு பேரு. பிள்ளையார நாம விஸ்வக்சேனர் சொல்றோம். பட் இங்க ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துல விஸ்வக்சேனர் அப்படின்னாலேயே சேன முதலியார் அப்படின்னு பேர் அவருக்கு. அவருடைய என்டையர் கண்ட்ரோல்டு தான் வைகுண்டம். வைகுண்டத்துடைய பாதுகாப்பு துறை அமைச்சர் அவர்தான். சோ அனந்தகருட விஸ்வக்சேனாதிகள் இருக்காளே, இவ எல்லாருமே யாரு? நித்திய சூரிகள் தான். நம்மள போல அவளுக்கு பிறப்பு இறப்பு தான் கிடையவே கிடையாது. ஆனா அவ பிறந்ததா கதைகள் பார்க்கிறோமே. நீங்க குறிப்பா சொன்ன மாதிரி நாகர்களுடைய சகோதரர்களாக அவர் பிறந்தார், பாம்புகளுக்கு சகோதரர்கள் தானே பிறந்தார் அப்படின்னு நம்ம சொல்றோம். சிற்றன்னை பெரிய எண்ணெய், அதான் சிறுதாயார் பெரியதாயார் அப்படித்தான பிள்ளைகள் தானே. அப்படின்னா இதெல்லாம் நாம எப்படி புரிஞ்சுக்கணும்னா, அவதாரம் தான். ஒரு சில முக்கியமான நிகழ்வுகளை உலகத்தில் நிகழ்த்துவதற்காக, எப்படி பெருமாள் ராமகிருஷ்ணனா பிறந்து மற்றவர்களுக்கு சகோதர சகோதரியாக, தாய் பிள்ளையாக, நண்பனாக, எப்படியெல்லாம் பகவான் தன்னுடைய அவதார லீலா வினோதங்களை செய்தானோ அந்த மாதிரி செய்யக்கூடியவர். அவருடைய பகவானுடைய நியமனத்தினால நம்முடைய நித்திய சூரியன். கருடனுடைய அவதாரம் சாட்சாத்தாக ஏற்பட்டிருக்கு. கருடனுடைய அம்சாவதாரமாக நம்ம பெரியாழ்வாரை கொண்டாடுறோம். புரிஞ்சுதா? இப்படி பகவான் அவதாரத்தை
கோவில்களுக்கு நாம போனோம்னா ஹனுமார் சன்னதிக்கு நாம கொடுக்கக்கூடிய இம்பார்ட்டன்ஸை கருடன் சன்னதிக்கு கொடுக்கறது இல்லை. பொதுப்படையா சொல்றேன். கருடன் அவரை முதல்ல சேவிச்சுட்டு அவரிடத்துல பர்மிஷன் வாங்கிட்டு தான் நாம் அடுத்த பெருமாள்கிட்ட போகணும். பல கோவில்களை நீங்க பார்க்கலாம், கருடன் எதிர கூப்பிட்டு இருப்பார், இல்ல இப்படி கையை கட்டிட்டு இருப்பார், இல்ல இப்படி ரெடி ஃபார் ஆக்ஷன்ல இருப்பார், சில இடத்துல அமிர்த கலச ஹஸ்தத்தோடு இருப்பார். எங்க இருந்தாலும் பெருமாள் சன்னதிக்கு நேர் எதிர கருடன் வந்து பெருமாளை பார்த்துட்டு இருப்பார். முதல்ல கருடன் யார் தெரியுமோ இல்லையோ, அதுக்கு ஒரு விசேஷம் பாருங்க. பார்க்கடலை கடைந்த பொழுது அதுல இருந்து அமிர்தம் வந்தது, கூடவே கௌஸ்துபம்னு ஒரு ரத்னம் வந்தது, ஞாபகம் இருக்கா? அதுதான் பெருமாள் மார்பிள் இருக்கும். ரங்கநாதன், ஸ்ரீனிவாசன், காஞ்சி வரராஜ பெருமாள்லாம் சேவிச்சா மார்பிள் அந்த கௌஸ்துபம்ன்றதான ரத்னம் இருக்கும். கருடன் என்ன பண்றான்? விஷத்தை முறிப்பவர் கருடன். மந்திர சாஸ்திரத்துல சொல்லப்பட்டிருக்கு, ஒருத்தனுக்கு பாம்பு கடிச்சு கொடுத்தனா இன்னொருத்தன் தன்னை கருடனா நினைச்சுண்டு அவனுடைய பாம்பு விஷத்தை இறக்க முடியும். உடனே சுவாமி அந்த மந்திரத்தை எங்களுக்கு அனுப்புகோ. என் மூலமா மந்திரங்கள் வெளியில வராது, உபதேசம் தான் அது, அதை புரிஞ்சுக்கணும். அப்போ பார்க்கடல்ல இருந்து கௌஸ்துபரத்துல வந்தது, அத பெருமாள் தன்னுடைய மார்பிள் வச்சுட்டு இருக்கான். என்ன இருந்தாலும் விஷத்தோட கூட வந்தது தானே அது. மேபி அதுல விஷ டிராப்ஸ் எதனா இருக்கும், அதனால பெருமாளுக்கு ஏதாவது ஆபத்தோ அப்படின்னு கருடன் ரெடியா எதிர நின்று இருக்காராம். புரியுதா? ரெண்டாவது, அந்த கௌஸ்துப ரத்னம் இருக்க அதுல கருடனுடையதான பிரதிபிம்பம் தெரிகிறது, ரிஃப்ளெக்ஷன். அது உள்ள அந்த கௌஸ்துபத்துக்குள்ள கருடன் இருந்து அதனுடைய விஷத்தை எடுக்கிறாராம். புரியுதா? அப்ப பகவானை காண்பிக்கக்கூடிய கண்ணாடி யாரு? கருடன். கருடனை முதல்ல சேவிக்கணும். வியாழக்கிழமை, செவ்வாய்க்கிழமை கருட வழிபாடு மிக 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 விசேஷமானது. இப்போ சகுனம் நம்ம ஒண்ணு பார்ப்போம் இல்லையா, ஓமன். இப்ப வெள்ளைக்கிழமைச்சே நல்ல சகுனமா அப்படின்னுவா. சில பேர் பூனை குறுக்க போறத பத்தி சகுனம் சொல்லுவா. சில பேர் காக்கா வாயசம் இடம் போறது வலம் போறதுன்னு சகுனம் பார்ப்பா. அப்புறம் கழுத சப்தம், அத பார்த்தா நல்லதா கேட்டா நல்லதா அப்படின்வா. சிலது சப்தத்தை கேட்டா நல்லது, ஆளை பார்க்க கூடாது. சிலது ஆளை பார்த்தா நல்லது, சப்தம் போடக்கூடாது. சிலது நினைச்சாலே நல்லது அப்படின்லாம் இருக்கு இல்லையா, கண்ணில் படக்கூடாது அப்படின்னு இருக்கு இல்லையா. கருட தியானம், கருட துவனி, கருட தரிசனம் எல்லாமே விசேஷம். அதனால்தான் கோவில்கள்ல கும்பாபிஷேகம் போது என்ன பண்ணுவா, கருடன் வட்டமிடுறாரா பாப்பா. கருடன் வந்தார்னா நமக்கு எல்லா காரியமும் சக்சஸ். ஜெய கருட சுபர்ணா. நம்ம நேயர்கள் எல்லாருக்கும் ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன். நம்ம குழந்தைகள் அவ நம்மளை சேவிக்கிற அளவுக்கு அவளை நம்ம தயார்படுத்தணும், அவளை பண்படுத்தணும், அவளுக்கு நம்ம சொல்லி தரணும். அப்படி பண்ணும் பொழுது என்ன தெரியுமா, அவளுக்கு ஆசீர்வாதம் பண்ணணும். ராமன் காட்டுக்கு கிளம்புறான். கிளம்பும் பொழுது கௌசல்யா தேவி ராமனுக்கு ஆசீர்வாதம் பண்றான். என்னன்னு ஆசீர்வாதம் பண்ணா, ஹே ராமா, கருடன் அமிர்தம் கொண்டு வர செல்லும் பொழுது எப்படி வினதா தேவி, வினத்தைன்றவள் கருடனுடைய அம்மா, அதனால்தான் அவருக்கு வைனத்தைன்னு பேரு. வினதா தேவி கருடனுக்கு ஆசீர்வாதம் பண்ணினாலோ அந்த ஆசீர்வாதத்தை ஹே ராமா உனக்கு நான் பண்றேன். யோசிச்சு பாருங்கோ, வினதா தேவி வைனதேயனுக்கு பண்ணின ஆசீர்வாதத்தினால வைனதேயன் சக்சஸ்ஃபுல்லா தேவலோகத்துக்குள்ள புகுந்து தேவர்கள் பார்த்துட்டு இருக்கும்போது அமிர்தத்தை அபகரித்து கொண்டு வந்தான். என் மங்களம் சுபர்ணஸ்ய வினதா கல்பயத் புரா அமிர்தம் பிரார்த்தயானஸ்ய தத்தே பவது மங்களம். இதை நான் உங்களுக்கு ஸ்கிரிப்ட் தரேன், நீங்க ஸ்கிரீன்லயும் போடுங்க. கண்டிப்பா நம்முடைய நேயர்கள் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சு அதை சொல்லட்டும். கண்டிப்பா. என் மங்களம் சுபர்ணஸ்ய. இன்னைக்கு உங்களுக்கும் க்ஷேமம் உண்டாகட்டும். இன்னைக்கு கருட தியானம் பண்றோம், கருடனை நாம உபாசிக்கிறோம். எங்க சொல்லுங்க நீங்களும். என் மங்களம் சுபர்ணஸ்ய, என் மங்களம் சுபர்ணஸ்ய வினதா வினதா அகல்பயத் புரா
அகல்பயத் புரா அமிர்தம் அமிர்தம் பிரார்த்தயானஸ்ய பிரார்த்தயானஸ்ய தத்தே தத்தே பவது மங்களம். பவத்து மங்களம். நான் உங்க மூலமா நம்ம நேயர்கள் எல்லாருக்கும் இதை உபதேசம் பண்ணிருக்கேன். ஜெய கருட சுபர்ணா, 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 ஜெய கருட சுபர்ணா. இதான் விஷயம். அப்போ நம்ம குழந்தைகள் சேவிக்கும் பொழுது அவளுக்கு கருடனை தியானித்து கொண்டு நாம ஆசீர்வாதம் பண்ணினோம்னா சகல க்ஷேமங்கள் உண்டாகும். விஷம், அதனால தான் வீட்டு வாசல கருட கிழங்கு கட்டுவான். பாம்பு விஷப்பூச்சிகள்லாம் வராம இருக்கணும்னா அந்த காலத்துல வீட்டு வாசல கருட கிழங்கு கட்டுவான். இப்பதான் சைனீஸ் வாஸ்துன்றான். இருக்கிறது பாரத தேசம், பரத கண்டம், இதுல எதுக்கு சைனீஸ் வாஸ்துன்னு எனக்கு தெரியல. லாஃபிங் புத்தா வைக்கிறா. நம்ம வீட்டுக்கு சனாதன வீட்டுக்கும் லாஃபிங் புத்தாக்கு என்ன சம்பந்தம்? ஒண்ணும் இல்ல. கருட கிழங்கு வைக்கிறான். புரிஞ்சுதா? அதுக்கு பதில் அந்த கருட கிழங்கு வச்சா அது விசேஷம். அப்ப விஷமுறிவு ஏற்படுறது. குழந்தைகளுடைய ஆயுள் அபிவிருத்தியா இருக்கு. பிள்ளைகள் ஒரு காரியத்தை சக்சஸ்ஃபுல்லா சாதிக்கணும்னா, சும்மா கில்லியா அந்த காரியத்தை பண்ணணும்னா ஒரே வழி கருடன். பவர்ஃபுல். பவர்ஃபுல். ஒரு ரகசியம் சொல்றேன், யாருக்கிட்டயும் சொல்லக்கூடாது. சரி, யாருக்கிட்டயும் சொல்லக்கூடாது. பெருமாள்கிட்ட வேண்டிக்கிறேன். என்னன்னு வேண்டிக்கிறேன்? எனக்கு ஒரு காரியம் ஆகணும். இந்த காரியத்தை நீ பண்ணி வச்சா உனக்கு நான் திருமஞ்சனம் பண்றேன், திருக்கல்யாணம் பண்றேன், புடவை வேஷ்டி வாங்கி சாத்துறேன். வேண்டிக்கிறோமா இல்லையா? பெருமாள் அந்த காரியத்தை நடத்துறாரா இல்லையா? ஓகேவா? அப்புறம் நீங்க என்ன பண்றீங்க? அவருக்கு அதை செலுத்துறீங்க. கருடன் நாம வேண்டிக்க ஆரம்பிக்கவே பலன் கொடுத்துருவார். தெரியுமா? ஏன் தெரியுமா? கருடன் அம்மா சொல்ற பேச்சு கேட்கிற பிள்ளை. அம்மானா உசுறு கருடனுக்கு. அம்மா என்ன சொல்றாளோ அதுதான். ஆஹர்த்தாரம் சுதாயாஹ துரதிகமமஹ சக்ரதுர்கஸ்திதாயாஹ ஜேதாரம் வஜ்ரபாணேஹே சஹ விபுதகணைராஹவே பாஹுவேகாத் விஷ்ணோ சம்பிரீயமானே வரவினிமயதோ விஸ்வவிக்யாத கீர்த்திம் தேவம் யாசூதசாசௌ திஷது பகவதி ஷர்மதாக்ஷாயணீனஹ. கருட பஞ்சாசத் என்று ஒரு ஸ்தோத்திரம். சுவாமி வேதாந்த தேசிகனுக்கு அவருடைய மாமா முதல்ல உபதேசம் பண்ணது கருட மந்திரம். 5 அக்ஷரம் தான். இங்க பாருங்க, சில மந்திரங்களை அப்படியே சொன்னா தான் பலன் இல்லையா? மாத்தி சொன்னா திருப்பி அடிச்சிடும். பூமரான் மாத்தி அடிச்சிடும். கருட மந்திரத்தை எப்படி சொன்னாலும் பலன் கொடுக்கும். இந்த மந்திரத்தை உபதேசம் பண்ணார் அவருடைய மாமா, வேதாந்த தேசிகனுடைய மாமா. இங்க இருந்து திருவகீந்திரபுரம் போய் அங்க இருந்து கருடனை தியானம் பண்ண. கருடன் பிரத்யட்சமாய் வேதாந்த தேசிகருக்கு ஹயக்ரீவ மந்திரத்தை உபதேசம் பண்ணார். அந்த வேதாந்த தேசிகன் ஆராதிக்கிற ஹயக்ரீவனை கருடன் தான் கொடுத்தார். புரிஞ்சுதா? இப்போ அந்த 5 எழுத்து இருக்கிற மந்திரம் இருக்கும் இல்லையோ, அந்த மந்திரத்துக்கு ஒரு எழுத்துக்கு 10 ஸ்லோகம் வியாக்கியானம் பண்ணிருக்கார் தேசிகன். கருட பஞ்சாசத் 50 ஸ்லோகம். அதுல கருடனுடைய தாயார ஸ்தோத்திரம் பண்றார், கருடனுடைய அம்மாவை ஸ்தோத்திரம் பண்றார். எந்த அம்மாவை விடுவிப்பதற்காக, அடிமைத்தளத்திலிருந்து விடுவிப்பதற்காக, அந்த தாயாரை காப்பாற்றுவதற்காக கருடன் போய் அமிர்தம் கொண்டு வந்தானோ, எந்த தாயார் மனம் நிறைந்து தன்னுடைய பிள்ளையை ஆசீர்வாதம் பண்ணினாலோ, அப்பேற்பட்ட கருடனுடைய அம்மா எங்களுக்கு மங்களங்களை அளிக்கட்டும்னு பிரார்த்திக்கிறார். அதனால கருடன் முன்னாடி போய் நின்று உங்க அம்மா கிட்ட பேசிட்டு வந்து ஒரு வார்த்தை சொன்னா போறோம், செய்து கொடுத்துருவார். சிறப்பு. அதுதான் கருடனுக்கு விசேஷம். வியாழக்கிழமை செவ்வாய்க்கிழமையில கருடனுக்கு சன்னதியில விளக்கேற்றுங்கள். சன்னதியை பிசுக்காக்காதீங்கோ, அழுக்காக்காதீங்கோ, அதை சுத்தமா வச்சுக்கோங்க. நான் வழக்கேற்று சொன்னா உடனே அதை கொண்டு கோழ ஆக்கிடாதீங்க. அடுத்தது கருடனுக்கு மல்லி புஷ்பம், ஜாதி புஷ்பம் முதலான வெண் புஷ்பங்களை சமர்ப்பிக்கலாம். சரி, அது ரொம்ப விசேஷமானது. நாச்சியார் கோவில் முதலான இடங்கள்ல கருடனுக்கு அமிர்த கலசம் என்பதாக ஒரு பதார்த்தத்தை நிவேதனம் பண்ணுவான். அது புரியுற மாதிரி சொல்லணும்னா கொழுக்கட்டை மாதிரி ஒரு பதார்த்தம். சரி,
அமிர்த கலசம் அப்படின்னு பேர் இருக்கு. ம் ஏன்னா நாம கருடனை எல்லா ரூபத்திலையும் தியானம் பண்ணலாம். ம் அதுல குறிப்பா தியானம் பண்ண வேண்டியது என்ன அப்படி கேட்டா, ம் ஒரு கையில அமிர்த கலசத்தோட, ம் புரிஞ்சுதா, ம் சர்ப்பத்தோட, கையில குவிச்சுட்டு சுவடியோட கருடன் இருப்பார். ம் ம் இது ஸ்ரீரங்கத்துல அமிர்த கலச கருடனே ஒரு சன்னதி இருக்கு, வாகன மண்டபத்து பக்கத்துல. ஆமா. திருக்கண்ணபுரம், திருக்கண்ண மங்கை முதலான க்ஷேத்திரங்கள்ல கருடன் அமிர்த கலசத்தோட சேவை சாதிக்கிறார். ம் ம் திருவள்ளியங்குடி முதலான க்ஷேத்திரங்கள்ல கருடன் சங்கு சக்கரத்தோட சேவை சாதிப்பார். ஓகே, புரியுது. ரொம்ப விசேஷமானது. இதெல்லாம் பெருமாள் சன்னதிக்கு எதிர இருக்கக்கூடிய கருடன். ம் மதுராந்தகத்துல கருட வாகனத்துக்கு 4 திருக்கைகள். ஓ, சரி சரி. வடுவூர் கோதண்டராமன் கருடனுக்கு ரெக்க அப்படி அழகா அப்படி பிரியும், கருட வாகனம். ம் 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 காஞ்சிபுரம் கருட சேவை பத்தி கேட்கவே வேண்டாம், அது விசேஷமோ விசேஷம் ம் இல்லையா? நான் எல்லா விசேஷத்தையும் உங்களுக்கு கன்சால்டேட் பண்ணி சொல்லிட்டு இருக்கேன். ஒவ்வொரு ஊர்ல ஒரு விசேஷம் உண்டு. ம் இப்போ இந்த தென் தேசம் போனா, திருநெல்வேலி மாவட்டம் போனோம்னு வச்சுக்கோங்க, ஸ்ரீவில்லிபுத்தூர், நாச்சியார் கோவில், ம் அப்புறம் வந்து ஆழ்வார் திருநகரி, அந்த மாதிரி வானமாமலை, அங்கெல்லாம் போனோம்னா ஆடி சுவாதி அன்னைக்கு மூல கருடன் திருமஞ்சனம் பண்ணுவான். மதில் சுவர்ல ஓ வடகிழக்கு மூலையில் இருக்கக்கூடிய கருடனுக்கு விசேஷமா திருமஞ்சனம் எல்லாம் பண்ணி அன்னைக்கு கொண்டாடுவான். ஓ ஓகே. இன்னைக்கும் ஆழ்வார் திருநகரி முதலான இடத்தெல்லாம் பிரார்த்தனை எங்க தெரியுமோ, கருடன் சன்னதியில் தான். ம் 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 புரியுது. கருடன் கிட்ட பிரார்த்திச்சுப்பா. ஓகே. தீராத மனக்குழப்பம், தீராத மனக்குழப்பம், ம் ஃபியர் ஃபேக்டர், ரொம்ப பயம், எல்லாத்துக்கும் பயம். தெனாலி ம் அந்த மாதிரி. ம் எல்லாத்துக்கும் பயம். ஏன் பயம்னா தெரியாது, அது மாதிரி பயம். அதுக்கெல்லாம் ஒரே ட்ரீட்மெண்ட் கருட தியானம் தான். ஓகே, சூப்பர் சூப்பர். நல்ல பிசினஸ் டெவலப் ஆகணும். ம் திருஷ்டி தோஷம் ம் முக்கியமா நமக்கு பிரச்சனை என்ன? திருஷ்டி தோஷம். ஏன் திருஷ்டி வருதுன்னே தெரியாம திருஷ்டி தோஷம் இல்லையா? அதுல இருந்து நம்ம விடுவிச்சுக்கணும்னு அதுக்கு என்ன அர்த்தம்னா, கருடன் கண்ணுல படுற மாதிரி இருக்கணும். ஓகே, புரியுது. கருடனை பிரார்த்திக்கணும். கருடனுடைய அந்த தீக்ஷண்யமான அந்த பார்வையை நம்ம பிரார்த்திச்சுக்கணும். எக்காரணத்திலையும் நாங்க என்ன பண்ணணும், ஸ்ரீரங்கத்துல போய் சேவிங்கோ, அந்த பெருமாள் சதிக்கு மேல எவ்வளவு பெரிய கருடன், ஆண்டமா இருப்பார். எப்பேற்பட்ட கருடன். ஏன்னா பிரணவாகார விமானத்தை சுமந்துட்டு வந்த கருடன் அவர். ஓ புரியுது. பிரணவாகார விமானத்தை தூக்கி வந்த கருடன் அவர். இது தவிர உள்ள ஒரு கருடன் இருப்பார், அந்த காயத்ரி மண்டபத்துல பாத்திருக்கேடா? இல்ல. அந்த பிரதட்சணம் போச்சு, அங்க அவருடைய மனைவிகள் 2 பேர் ருத்ரா சுகீர்த்தின்னு சொல்லுவா, அவர்களோட இருப்பார். நேர் பெருமாள் சந்திக்கிறார். சரி சரி. ம் சரி. இது வெளியில இருக்கிற கருடன், இங்க உள்ள கருடன் ஒருத்தர் இருப்பார். ஆக்சுவலா அது நாங்க உள்ள கவனிச்சது இல்ல. ஆமா, நெக்ஸ்ட் டைம் காஞ்சிபுரத்துல நீங்க மலைக்கு போறதுக்கு முன்னாடி நரசிம்மர் சந்திக்கு நேர் இருக்கிற கருடன் அற்புதமான கருடன். அப்படியே அந்த கருடன் அப்படியே பார்த்தாலே உடம்பு சிலிர்க்கும். அந்த கண் பார்வை நமக்கு மேல பட்டுத்துறாலே போறோம். ஓகே ஃபைன், ஒரு எனர்ஜி, ஒரு பூஸ்ட், ஒரு பூஸ்ட், அப்பா அப்படின்னு அது ஒரு வைப்ரேஷனை கொடுக்கும், புரியுது, ஒரு எனர்ஜியை கொடுக்கும். அதனால ஹனுமான் சன்னதி அதுக்கு பெருமைகள் இருக்கு விஷயம். கருடன் விசேஷம். அதனால்தான் தை அமாவாசை அன்னைக்கு கர்நாடக தேசத்துல பஞ்சகருட உற்சவம் ரொம்ப விசேஷமா பண்ணுவோம். இங்கே வந்து கருட சேவை வந்து பல இடங்கள்ல உற்சவங்கள் நடக்கிறது. கருட சேவை உண்டு. கருட ஜெயந்தி மாறுபடுறதுக்கு சொன்னவங்க. ஓகே, புரியுது புரியுது புரியுது. தை அமாவாசை சில இடங்கள்ல வச்சுட்டு இருக்கு. அதனால கருட பஞ்சமி சொல்லுவா, நாக பஞ்சமி சொல்லுவா, கருட பஞ்சமின்னு கூட நிறைய ஒரு நாள் முன்ன பின்ன வரும், சில சமயம் அதே 29. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீக தேடல்கள் காத்துக்கிட்டு இருக்கு. ராதே ராதே.